மூன்றாவது பிரசவத்திற்கு மகப்பேறு விடுப்பு வழங்க முடியாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குழந்தை பிறப்புக்கு முன்பும் பின்பும் வலிகளை அனுபவிக்கும் தாய்க்கு ஆதரவாக மகப்பேறு விடுப்பு வழங்க கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாவது பிரசவத்திற்கு விடுப்பு வழங்க மறுப்பது நியாயமற்ற செயல் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கூடுதல் முன்சிப் நீதிமன்றத்தில் இளைநிலை உதவியாளராக பணியாற்றி வந்த ரஞ்சிதா என்பவர் மூன்றாவது பிரசவத்திற்காக 2025 ஆகஸ்ட் முதல் 2026 ஆகஸ்ட் வரை ஓராண்டு மகப்பேறு விடுப்பு வழங்க சலுகைகளும் வழங்க கோரி ஆகஸ்ட் 14ஆம் தேதி முன்சிப் நீதிமன்ற நீதிபதிக்கு விண்ணப்பம் அளித்திருந்தார். ஆனால் இந்த விண்ணப்பத்தை நிராகரித்து முன்சிப் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். உளுந்தூர்பேட்டை முன்சிப் நீதிமன்ற நீதிபதியின் மகப்பேறு விடுப்பு மறுக்கும் உத்தரவை எதிர்த்து ரஞ்சிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் செப்டம்பர் 11ஆம் தேதி டெலிவரி இருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் என்றும் உச்சநீதிமன்றமும் மூன்றாவது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு வழங்கலாம் என உத்தரவிட்டுள்ளது. எனவே எனக்கு மகப்பேறு விடுப்பு அளிக்க உளுந்தூர்பேட்டை முன்சிப் நீதிமன்ற நீதிபதிக்கு உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். ரஞ்சிதா தொடர்ந்த இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் ஆர். சுரேஷ்குமார் மற்றும் ஹேமந்த் சந்தன் கவுண்டர் அமர்வு முன்பு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பணிக்கு சேரும் முன்பே 2 குழந்தைகள் பெற்ற நிலையில், பணிக்கு சேர்ந்த பின்பு மூன்றாவது முறையாக கருவுற்ற நிலையில் பணிக்கு சேர்ந்த பெண்ணுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டினார். ரஞ்சிதாவுக்கு சட்டப்படி மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்றும் உளுந்தூர்பேட்டை முன்சிப் நீதிமன்ற நீதிபதிக்கு உத்தரவிட்டனர். மேலும் இந்த உத்தரவில் குழந்தை பிறப்புக்கும் முன்பும் பின்பும் வலிகளை அனுபவிக்கும் தாய்க்கு ஆதரவாகவே மகப்பேறு விடுப்பு வழங்க கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாவது பிரசவத்திற்கு விடுப்பு வழங்க மறுப்பது நியாயமற்ற செயல் என்றும் மூன்றாவது பிரசவத்திற்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.